வாயுவில் அப்பு தோன்றி அப்பில் என்ன தோன்றி இப்படி அண்டத்திராட்சரங்களை விருப்பத்தை செய்த பிரம்மா தனது சந்ததி விருத்தி செய்ய தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நாள் படைத்தார். இந்த நாள் வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததியில் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை எந்த உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் நாரகனான் பசுசராத்மாவிலிருந்தும் பிறகுதக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசரி காதிலிருந்தும் ஐங்கரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரிசி மனத்திலிருந்தும் கிருது கையிலிருந்தும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அடிபக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேர் இல்லற வளைவை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்திருந்த வார்த்தையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உணர்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கண்டரவராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்கிற வெள்ளாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடியவர் நிஷார்ந்து மேற்கொண்டு 7 நான் உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய என் பாட்டன் பெருமாள் மகாபுருஷனாகப்பட்ட அண்டவர் வணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடமோ குறிஞ்சி நிலம் கந்தன் நெருக்கோரிடம் அப்படி இடத்துல கழகத்தின் நாடு இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடத்தில் முழு முதல் கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தினை 5 கரத்தினை மூசிய வாகரனை அந்த மகாபரம் எழுதிய அந்த செல்வக்கண்மதியை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயண. செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே
நாயகனே சிவக்குள்ள தவ கொழுந்தே சிவக்குள்ள தவ கொழுந்தே என்ன எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வக்கண்ணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே என்ன எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வக்கண்ணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகானந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகானந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே முகானந்த பூரணனே ஈமனை திருவைத்து அன்பால் விமோசனம் செய்தவனே தீமையை திரும்பி வைத்து அருள்வார் விமோசனம் தந்தவனே செல்வக்கண்ணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே கள்ளதர் செயலிலெல்லாம் உடன் நீக்க வல்லவ கணபதியே நல்ல தயவிலெல்லாம் துணை நிற்கும் வல்லவ கணபதியே நல்லதர் செயலிலெல்லாம் நீக்க வல்லவ கணபதியே பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கு பெரியவனே நேசா நல்ல பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவரே நேசா செல்வ 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 கண்ணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே பாமனமாயவண்ணா வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னவண்ணா மாமன மாதவனா வாழ்த்துக்கள் சொன்னவரே பாமனமாயவனா வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னவண்ணா கீதையை எழுதி தந்து பக்தருக்கு சருகுத்தி நாயகனே பகவத்கீதையை எழுதி தந்து பக்தருக்கு சருகுத்தி நாயகனே செல்வக்கண்ணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சீருடன் ஆழ்பவனே செல்வக்கண்ணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே நன்றி 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 இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டியைச் சேர்ந்த MC படையப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமை செய்தருடைய அன்புள்ள கொண்ட ஆலம்பட்சி பாலிக்கின்ற கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷபிதா ஒளிபெருக்கி நிலைத்தர அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிய அன்பு நண்பருக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை பார்த்திபன் ஒரு கள்ளிக்குடியை சேர்ந்த அன்புள்ளம் கொண்ட அன்பு தந்தையார் E.K. ராமசாமி அப்பா அவர்களுக்கும் இந்த மண்ணின் மைந்தன் மருமகனாக இருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட அப்பா அவர்களுக்கு ஏன்னா பெருங்கொண்ட ஆசிரியர் பெருந்தகை பல மாணவர்களை உருவாக்கியுள்ளார், பல நடிகர்களை உருவாக்கியுள்ளார். அது நமது ஊரில் இங்கேயும் பல நடிகர்களை உருவாக்கினார் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல வந்து பவளக்கொடி நாடகம் என்பதை ஒன்று நடத்துகின்ற பொழுது இங்கே அள்ளி வேஷப்பட்ட ஒரு தாயாரின் இடத்தில் உரையாடினார்கள். ஆமாம், இங்கே நாங்களாம் அவர்கிட்ட படித்தோம்பா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பெருங்கொண்ட அற்புதமான விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி இன்னமும் பல மாணவர்களை மாணவிகளை இடத்தில் தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பில் நாடக கலைஞர்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு பொன்னாடை ஒற்றி கௌரவப்படுத்த அன்பு உறவுகளுக்கும் இந்த நாடக சிறப்பாக அன்பு உறவுக்கும் இங்கே சிறப்பான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயகுலம் மாதவன் அன்புல கொண்ட அண்ணாவர்களின் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கருத்த வணக்கம். திரிலோக
எல்லோருக்கும் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் பெருமைகளுக்கு விதமாக பார்க்கின்ற இடத்திலே கந்த கடன் என்ற இருக்கக்கூடிய இந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடமாக வருது குறிஞ்ச நிலம். ஏன்னா பெருமை மிகுந்த இடமாக இவ்விடத்தில் இருந்துட்டாலும் இவ்விடத்தில் எல்லோருக்கும் விதமான பல விதமான வேலைகள் வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு. வேலை இல்லாத ஆட்களை யாருமே இருக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே எமக்கும் ஒரு வேலை, சிறப்பான வேலை. 3-4 வருடங்களுக்கு பிறகு எங்கள் அப்பாவை சந்திப்பதில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏதோ பல பிரச்சனைகளால் சங்கம் 2ஆக இருந்து 1ஆக மாறிவிட்டது. எல்லாம் சங்கனுடைய அருள். ஆமாம், அப்படிலாம் இருந்துட்டால் இவ்விடத்திலே பார்க்கின்றதுடன் எப்போதுமே இந்த உலகம் என்பது ஒற்றுமை உணர்வோடு இருக்கும் என்ற காரணத்தினாலே உலகம் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். இரவே காணும் மனவே இறைவாத நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். குமரியும் இணைந்திடவே இன்பம் விளந்திடவே, இமயம் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளங்கிடவே, சமயம் யாவும் நடந்திடவே, சமயம் யாவும் நடந்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெறவே, உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். குறையாதது நல்வர்க்கு எட்டாதது, அல்ல குறையாதது நல்வர்க்கு எட்டாதது. அரண்பொருள் என்பதிலும் மாக உயர்த்திட்டது. அல்ல குறையாதது நல்வர்க்கு எட்டாதது, அறம்பொருளாம் சொல்ல சொல்ல திகட்டும். செல்வமாய் வந்தது சக்தியோடு பண்ண பாடமும் நாடமும்
பராபரத்தில் பரதோன்றி பரத்தில் சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சத்திலே சதாசபம் தோன்றி சதாசபத்தில் மகேஸ்வரர் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரம் தோன்றி ருத்ரத்தில் வாயு தோன்றி வாயுவில் அப்பு தோன்றி அப்பில் என்ன தோன்றி இப்படி அண்டத்திராட்சரங்களை விருப்பத்தை செய்த பிரமா தனது சந்ததி விருத்தி செய்ய தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நாள் படைத்தார். இந்த நாள் வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததியில் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை எந்த உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் நாரகனான் பசுசராத்மாவிலிருந்தும் பிறகுதக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசரி காதிலிருந்தும் அங்கிரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரிசி மனத்திலிருந்தும் கிருது கையிலிருந்தும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அடிபக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேர் வெள்ளார வளைவை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்திருந்த வார்த்தையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உணர்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கண்டரவராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்கிற வெள்ளாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடியவர் நிஷார்ந்து மேற்கொண்டு 7 நான் உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய என் பாட்டன் பெருமாள் மகாபுசனாகப்பட்ட அண்டவர் வணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடமோ குறிஞ்சி நிலம் கண்டன் நெருக்கோரிடம் அப்படி இடத்துல கழகத்தை நாடி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடத்தில் முழு முதல் கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தினை 5 கரத்தினை மூசிய வாகரனை அந்த மகாபரம் எழுதிய அந்த செல்வக்கண்மதியை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயண. செல்வ கணபதியே எங்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்குள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்ன எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்குள்ள சித்தி சிவகுல தவ கொழுந்தே என்னை சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகானந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகானந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே முகானந்த பூரணனே இமனை திருவைத்து அன்பால் விமோசனம் செய்தவனே தீமையை திரும்பி வைத்து அருள்வார் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்குள்ள சித்தி விநாயகனே செல்லோதர் செயலிலெல்லாம் உடன் நீக்க வல்லவ கணபதியே நல்லவோ தயவிலெல்லாம் துணை நிற்கும் வல்லவ கணபதியே நல்லோதர் செயலிலெல்லாம் உனக்கு வல்லவ கணபதியே பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கு பெரியவனே நேசா நல்ல பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கு பெரியவரே நேசா செல்வ 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 கணபதியே எங்குள்ள சித்தி விநாயகனே வாமனமாயவண்ணா வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னவண்ணா மாமன மாதவனா வாழ்த்துக்கள் சொன்னவரே வாமனமாயவனா
சரகுதி நாயகனே பகவத்கீதையை எளிமித்தது பக்தருக்கு சரகுதி நாயகனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சிவகுலதவ கொடுங்கே சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே. நன்றி 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 நன்றி. இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டியைச் சேர்ந்த MC படையப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமை செய்தருடைய அன்புள்ள கொண்ட ஆலம்பட்சி பாலிகின்ற கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷபிதா ஒளிபெருக்கி நிலையத்தர அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிய அன்பு நண்பருக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை பார்த்திபன் ஒரு கள்ளிக்குடியை சேர்ந்த அன்புள்ளம் கொண்ட அன்பு தந்தையார் E.K. ராமசாமி அப்பா அவர்களுக்கும் இந்த மண்ணின் மைந்தன் மருமகனாக இருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட அப்பா அவர்களுக்கு ஏன்னா பெருங்கொண்ட ஆசிரியர் பெருந்தகை பல மாணவர்களை உருவாக்கியுள்ளார், பல நடிகர்களை உருவாக்கியுள்ளார். அது நமது ஊரில் இங்கேயும் பல நடிகர்களை உருவாக்கினார் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல வந்து பவளக்கொடி நாடகம் என்பதை ஒன்று நடத்துகின்ற பொழுது இங்கே அள்ளி வேஷப்பட்ட ஒரு தாயாரின் இடத்தில் உரையாடினார்கள். ஆமாம், இங்கே நாங்களாம் அவர்கிட்ட படித்தோம்பா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பெருங்கொண்ட அற்புதமான விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி இன்னமும் பல மாணவர்களை மாணவிகளை இடத்தில் தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பில் நாடக கலைஞர்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு பொன்னாடை ஒற்றி கௌரவப்படுத்த அன்பு உறவுகளுக்கும் இந்த நாடக சிறப்பாக அன்பு உறவுக்கும் இங்கே சிறப்பான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயகுலம் மாதவன் அன்புல கொண்ட அண்ணாவர்களின் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கருத்த வணக்கம். திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் பெருமைகளுக்கு உதவ பார்க்கின்ற இடத்திலே கந்த கடன் என்ற இருக்கக்கூடிய இந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடமாக வருது குறிஞ்ச நிலம். ஏன்னா பெருமை மிகுந்த இடமாக இவ்விடத்தில் இருந்துட்டாலும் இவ்விடத்தில் எல்லோருக்கும் விதமான பல விதமான வேலைகள் வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு. வேலை இல்லாத ஆட்களை யாருமே இருக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே எமக்கும் ஒரு வேலை, சிறப்பான வேலை. 3-4 வருடங்களுக்கு பிறகு எங்கள் அப்பாவை சந்திப்பதில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏதோ பல பிரச்சனைகளால் சங்கம் 2ஆக இருந்து 1ஆக மாறிவிட்டது. எல்லாம் சங்கனுடைய அருள். ஆமாம், அப்படிலாம் இருந்துட்டால் இவ்விடத்திலே பார்க்கின்றதுடன் எப்போதுமே இந்த உலகம் என்பது ஒற்றுமை உணர்வோடு இருக்கும் என்ற காரணத்தினாலே உலகம் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். இரவே காணும் மனவே இறைவாத நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். குமரியும் இணைந்திடவே இன்பம் விளந்திடவே, இமயம் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளங்கிடவே, சமயம் யாவும் நடந்திடவே, சமயம் யாவும் நடந்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெறவே, உயர்வு தாழ்விலா நில வேண்டும்.
இருந்தாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வதவே தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன். எப்பேற்பட்ட வேலை! யார் இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்களா? அருமையான வேலை கலகம் செய்வது. இதுதான் என் வேலையே. ஏன்னா மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி சிவபெருமானுக்கு என்ன வேலை என்றால் அழிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள், அகம்பாவங்கள், அக்கிரமங்கள் அழிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை. என் தந்தை பிரம்மனுக்கு அனைத்து உயிரினங்களை படைக்கக்கூடிய வேலை. நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எத்தனை கொரோனா அமுக்கிரியான்னு போட்டு பலபதமான நோய் நொடிகள் வந்தாலும் அவருடைய வேலை என்ன? படைப்பது என் தந்தையுடைய வேலை. அவர் எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கக்கூடியவர் தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட ஒரு வேலை. அப்பேற்பட்ட என் பாட்டன் பெருமாள் அந்த கண்ணபெருமானை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குரு சோர்த்தமன் புகழ் பாடுகளே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குரு சோர்த்தமன் புகழ் பாடுங்களே, பல்லாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குரு சோர்த்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சோழிய மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மயிலை பாடுங்களே. பன்னீர் மலர் சோழியுமே எங்கள் பரந்தாமன் மயிலை பாடுங்களே. கங்கோடி தென்றல் தர ராகங்களே, கூடி சென்றனர் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் குரு சோதமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே,
உடல் கொடுத்த கோயில்களே எங்கள் குரு சோதன் புகழ் பாடுகளே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுகளே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதன் புகழ் பாடுகளே. நன்றி நன்றி நன்றி. இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அன்னவரை வணங்கிய விடத்தில் வந்துவிட்டாலும் திரிலோகமும் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் கழகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பது என் தல விதியாக இருக்கின்ற பொழுது கழகத்தில் வழி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது. இவ்விடம் எப்பேற்பட்ட இடம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி என்றால் மலை, மலை சார்ந்த ஒரு இடம். அப்படி மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்புறம் இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்தில் பொன்மான் குயில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது ஒரு ஆனந்தம். பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் இந்த காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. பானை தொட்ட மேகம் எங்கே பூவை தொட்ட தாகம் தேனை தொட்ட வண்டு இங்கே காட்டில் விட்டு சிறிவன பானை தொட்ட மேகம் எங்கே பூவை தொட்ட தாகம் தேனை தொட்ட வண்டு இங்கே காட்டில் விட்டு சிறிவன தங்க மலை சாரல் ஊர எல்லாம் எங்கே கேட்டு செய்வார் யாரோ அன்பாய் ஒரு தெய்வம் வந்து நாட்டுதே நெஞ்சில் ஒரு சொந்தம் வந்து நீரூட்டுதே கண்ணில் ஒரு மின்னல் கண்டு இல்லை என்று கண்டு கொண்டு பொன்மான் குயில் சிங்காரம் ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை நான் இருந்த கூட்டுக்குள்ளே யாரும் சொல்ல யாரும் இல்லை நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை உண்மை என்ன பேச வைத்தார் யாரோ உள்ளத்தில் உள்ள வைத்தவள் யாரோ அம்பாய் ஒரு தெய்வம் வந்து தாராட்டுதே நெஞ்சில் ஒரு சொந்தம் வந்து நீரூட்டுதே பச்சநீரவாய் வீரிச்சி கச்சேரிதான் சூளைக்குள்ளே பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதம் சங்கீத சங்கீதகாரில் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. நன்றி நன்றி நன்றி. ஆளி போன்ற எண்ணமும் தார் போன்ற வெள்ளமும் மாதபல போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சுண்ட எழுச்சியும் சிற உண்ட திறமும் குலவல்ல கோட்பாடும் குடியில் விரும்பும் அரசின் உமையப்பற்று இன்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தோம் நிலத்திற்கப்பட்டவன் என்னை அறியாமல் இங்கு யாரு இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? ஆளோலும் சோ அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே இங்க உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்மணி சிறப்பானவர்கள் ஆளோலும் சோ என்று கானம் பாடி
பறவை விரட்டி கொண்டிருக்கின்றாள். எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே. நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி என்ற பெண்மணி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி, எதை காட்டி? காரணம் காட்டி காதல் செய்து கொண்டிருக்கின்றார். காதல் ஐயனாருக்கு அவர் பிரம்மச்சாரி இருந்து போக முடியாது. அவர் ஏன் கோபுறாரு? ஆனால் அவருக்கு 2 கொண்டாட்டிங்கிற விஷயம் அது வேற விஷயம். பூர்ணகலா புஷ்பகலா ஐயனாருக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்குது, தெரியாமல் எத்தனை யாருக்கு தெரியல. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமான் நினைத்து கொண்ட இடத்திலே காவல் கொடுத்து காத்தோம்னா காவல் என்பதை காட்டி காதல் செய்து கொண்டிருக்கிறாள். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றாள்? படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றாள். படையப்பாவை போய் நான் படையப்பாக்குன்னா எத்தனையோ பேர் இருக்குது முருகப்பெருமானுக்கு. அதில் படையப்பான்கிற பேர் இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் 5 படை வீடு உண்டு. இந்த வள்ளியை திருமணம் முடிப்பதனால 6வது படை வீடு உருவாக போகின்றது. அதான் 6 படையப்பன். அந்த படையப்பாவை சொல்லிக்கிட்டு நீங்க எந்த படையப்பாவை நினைச்சீங்க? அப்படியெல்லாம் இந்த இடத்திலே அந்த கந்தனாகப்பட்ட அண்ணன் நினைத்துக் கொண்டு இந்த பெண்மணியாகப்பட்ட இவ்விடத்திலே ஆளோளும் சோகின்ற கானம் எவ்விதமான முறையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னா சிந்தாமணி குயிலாக குயிலே இளமான் குயிலே உந்தன் வீட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனதுதாயின் பழைய நினைவு. மயிலே மலைவாழ் மயிலே வண்ண சிறகை விரித்து அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எனதுதாயின் பழைய நினைவு. பாட்டு பாட்டு கேட்டு இதை கேட்டு சிறை கதவினை திறந்து கொண்டு சிரிக்கிளி என்ன வெளியே வா இந்த செந்தமிழ் செல்வனுங்கு நல்ல இசையொன்று படித்தேன் வா ஆவாரம் பூவே நீ வா. பாட்டு பாட்டு அப்பா கேட்டு அதை கேட்டு யாரோ சொன்னாங்க ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு. நிஜமா அது நிஜமா? இந்த ஊரே சொன்னாங்க ஒரு ஜல்லிக்கட்டு கால வந்து முட்டுதுன்னு. நிஜமா அது நிஜமா? அவர் சொல்ற பார்த்தா நிறைய முட்டு வாங்கிருப்பாரு போல. ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்கேன். வையாத்துக்களை விரட்டுனது சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாலம் பூமாடலே சிந்தாமணி மண்ண தழுவாமலே மண்ண நல்வாதடி மண்ண பொருளாதடி மகிழே மகிழே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாலம் பூமாடலே. சேர்த்து வச்ச முத்துச்சாரம் பூத்திருக்கு நட்சத்திர சிந்தாமணி நீர் சிறுக்கா சிவன் இருக்கு செப்பவர இதழ் இருக்கா. சிவன் இருக்கு செப்பவர இதழ் இருக்கா. ஆரம்ப சந்தம் இது ஓடலாமா அனந்த சத்தம் நகலாமா. ஆரம்ப சத்தம் இது ஓடலாமா அனந்த சத்தம் நகலாமா. இந்த ஊர் பார்க்கவே ஒரு பூந்தேரிலே நீ ஊரோட வரலாமா. எங்கொடியே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாலம் பூமாடலே. தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்திலே வந்தளித்து தாங்கி கொண்ட மலராசா தழுவி கொள்ள தடை என்ன தொழிலேசா.
தொடரட்டுமே ஆனந்த சொர்க்கம் இன்னும் மலரட்டுமே ஆரம்ப சொந்தம் இது தொடரட்டுமே ஆனந்த சொர்க்கம் இன்னும் மலரட்டுமே உன்மானே ஒரு பூ போலவே நீ நாளோறு மலரட்டுமே என் புதியே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாளம் பூ மலரே உன்னை தழுவாமலே மன்ன தழுவாதடி மன்னம் பொறுக்காதடி மயிலே என் மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது சிந்தாளம் பூ மலரே. நன்றி நன்றி. இப்படியெல்லாம் சிறப்பான முறையிலே ரொம்ப பிதமங்குண்டு இந்த இடத்துல காவல்படுத்தி காத்து கொண்டிருக்கிறாள். எப்போது இருந்தனா 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்து சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே இந்த பெண்மணியாகப்பட்டவள் கந்தனை நினைத்து கொண்டு இடத்துல காவல்படுத்தி காத்து கொண்டிருக்கிறாள். 5 வயசுல நினைச்சவா இப்ப எத்தனாவது வயது? 13 வயது அடைந்திருக்கின்றாள். 8 வருடங்களுக்கு பிறகு மறுபடி சந்திக்க போகின்றாங்க முருகப்பெருமான வழியும். அப்பாவுக்கு சிறுசா பார்த்தது இப்ப எப்படி இருக்கான்? என்ன சிரிச்சுன்னா ஏதோ ஒரு மாற்றமா தான் உட்காந்துருக்கீங்க தெரியுது. என்ன சிறுசுனா வளர்ந்து வரக்கூடிய குழந்தை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்துட்டாலும் குழந்தையா இருக்கின்ற பொழுது எது எப்படி இருந்துச்சோ அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் அது மட்டும் அப்படியே தான் இருக்கும், வளர்ச்சி அடையாது. மற்ற கையாளு எல்லாம் உடல்நிலை அனைத்து உறுப்புகளும் வளர்ச்சி அடையும். ஆனால் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் வளர்ச்சி அடையாது. குழந்தையா இருக்கும்போது எப்படியோ அப்படி தான் இருங்க. யோசிக்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அப்புறம் சொல்றேன். ஆக இந்த மாதிரி இந்த இடத்துல கந்தனாகப்படும் நினைத்து கொண்ட இடத்துல காவல்புரத்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா குளிர்ச்சியான இடம், மலை சார்ந்த இடம். அப்படி மலை சார்ந்த இடத்துல இந்த பெண்மணியாகப்பட்டவர்கள் ஆலோலம் சொல்கின்ற கானம் பாடுகின்றாள். அப்படின்னா இங்கே அதிகமாக நீரோடைகள் வரக்கூடிய இடம். இந்த நீரோடையில் பலவிதமான பெருமையோடு மூங்கில் மரங்கள் அதிகமாக வளர்ந்து நிற்கும். மூங்கில் மரம் என்பது மர வகை சார்ந்தது கிடையாது, அது புல் வகையை சார்ந்தது. புல்லில் எத்தனை புல் இருக்கு அன்பு மைத்துனரே சொல்லுங்க. நீ கிராம புல்லு 4 கோட்டர் சேர்ந்தாதே ஒரு புல்லு புல்லு 4 கோட்டர் சேர்ந்தா ஒரு புல்லு வரும். மிலிட்டரி ரம் இருக்கு. என்ன ரம் வேணும் உங்களுக்கு? புல்லு நிறைய. பாத்தியார் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நீங்க புல்லு கேட்டீங்க, புல்ல தானே. அட நாராயணா, நான் சொல்லக்கூடிய புல்லு என்ன, நீ எந்த புல்ல சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சாதாரணமாக வயக்காட்டு வரப்புல இருக்கு பார்த்தீங்களா புல்லு இனங்கள். இப்போ விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சூட்டுறோம், அது அருகம்புல். சாதாரண கம்மாயில் கரையில் கிடக்கக்கூடியது கோர புல் கிடக்கு, கம்மம்புல்னு சொல்லுவாங்க. பொதுவாக இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு முக்கியமான புல் வச்சிருப்பாங்க, தெற்ப புல் என்று சொல்லக்கூடியது. அந்த மாதிரி புல் வகையிலே பெரியது எதுன்னு நான் கேட்டாக்கா நீ என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்க? மோரக்கட்டை அது கிடையாது. நான் புல்லிலேயே பெரிய புல் எதுனா மூங்கில் மரம் என்பது மூங்கில் மர வகையை சார்ந்தது இல்லை, அது புல் வகையை சார்ந்தது. அப்பேற்பட்ட புல் இனத்திலே இந்த நீரோடையில் அதிகமான மூங்கில் மரம் வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மூங்கில் மரத்தில் வண்டுகள் குடைந்து துவாரம் இருக்கும். துவாரம்னா என்ன? துவாரம்னா என்ன? இப்போ எங்கள் அப்பா வாசிக்கிறார் பாருங்க ஹார்மோனியம், அதில் ஓட்டை இருந்தால் தான் சத்தம் வரும். அதில் எங்கே ஓட்டை இருக்கணுமோ அங்கே இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஓட்டை இருந்தால் சத்தம் வராது. ஒரு இடத்துல ஓட்டை இருந்தாலும் அதை உட்காந்து புரிச்சு போட்டு அம்புட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அது நிறைய இருக்குது. அப்பா சத்தம் மாதிரி. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ கலைஞர்கள் எத்தனையோ பெட்டி வாசிக்கூடிய பெரியவங்களால சந்திச்சிருக்கேன், இப்போ வரக்கூடிய பசங்களையும் சந்திச்சிருக்கோம். ஆனால் அப்பா ஹார்மோனியத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அசந்து ஓய் நாடத்து வரிசையாக நடத்து போயிட்டு இருக்கோம், அசந்து ஓய் உள்ளே உட்காந்து இருந்தாலும் ஆனால் சார்ந்து படுத்து கிடந்திருந்தாலும் அந்த சுதி போடுற அந்த சத்தம் கேட்டோன்னு எங்கே படுத்துனாலும் பட்டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வந்துடுவோம். அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஹார்மோனியம் செய்யக்கூடிய அன்பு அப்பா தந்தையார். உங்கள் அப்பா பெட்டியில் தான் அந்த சத்தமே வரும். அந்த அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய ஓட்டம் இருக்க வேண்டிய இடத்துல ஓட்டம் தான் சத்தம் வரும். அதே மாதிரி எங்கள் அன்பு மைத்துனர் சிங்கத்துறை வாசிக்கின்றாரே மிருதங்கம், அதில் ஏன்னா ஓட்டர் தான் வாசிக்க முடியுமா? அப்படியே ஒரு ஊரில் பாடிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஓட்டம் விழுந்து போச்சு. அன்னைக்கு நாடகத்தை முடிச்சுட்டு வந்த மாதிரி பெரும்பாடாகி போச்சு. கீழையூரில் மேலூர் பக்கத்தில் இப்படித்தான் குமுக்கு நட சும்மா வாசிக்கிட்டு இப்படி நேரம் பொதுக்கு ஒத்து போச்சு. அப்புறம் இந்த மாதிரி டேப்பை வச்சே அடித்து ஓட்டிட்டு வந்த நாடகத்தை. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க இசைக்கருவியில் எல்லாத்துலேயும் ஓட்டம் இருக்கணும். ஓட்டம் இருந்தால் தான் உங்களுக்கு இசை. ஏன்னா பல விதமான விஷயங்களை வச்சுருந்தாலும் எல்லாத்துலேயும் ஓட்டம் இருக்கின்றது. கீழே மேலே
ஓட்டம் தான் நல்லா இருக்காது. அதே மாதிரி இங்கே ஐயனார் ரசித்துக் கொண்டிருக்கூடிய அன்பு அண்ணன் அங்கே வாசிக்கக்கூடிய இரும்புலையும் இரும்பு தாளத்தில் 2 ஓட்டம் இருக்குன்னு அதில் கோர்த்து தான் கட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஓட்டலாத விஷயம் கிடையாது. அதே மாதிரி மூங்கி மரத்தில் துவாரத்தில் அந்த ஓட்டை விழுந்தோடனே தென்றல் காற்று பட்டு இனிமையான ஒரு நாத ஓசை வெளியிடும். அந்த நாத ஓசையில் இந்த குறிஞ்சி நெசல் வசிக்கூடியவர்கள் காதலர்கள் ஆடி பாடி எப்படி மகிழ்வார்கள் அப்படின்னா, மூங்கில் மர காற்று நீலை கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காற்று நீலே மூங்கில் மர காற்று நீலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காற்று நீலே மர காற்று நீலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காற்று நீலே மர காற்று நீலே கண்கள் தெரிவதென்று காட்சியும் தெரியும், மலர்வதென்று அன்பு மலர்வதென்று ஆக்க ஒரு தமனோ பார்க்கும் பார்வையிலே நோக்கும் புரியலையா, நோக்கும் புரியலையா. மூங்கில் மர காற்று நீலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் 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 முத்தம் 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 முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காற்று நீலே அப்படியெல்லாம் காதல் உருவாகக்கூடிய அற்புதமான இடமாகப்பட்டதான் இந்த குறிஞ்சி நிலம். அப்படி இந்த இடத்துல குறிஞ்சி நிலத்தில் என்னப்பா நடக்கிற விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டங்க இடத்துல எல்லா விஷயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல கந்தனுக்காக இந்த பெண்மையாகப்பட்டவள் காவல் பொறுத்து காத்து கொண்டு இருக்கிறார் என்றால், மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகன் என்ற அழகு கொண்ட அன்னவனுக்காக இடத்திலே இன்னவள் எப்படி காத்து கொண்டிருக்கின்றாள். சிறப்பான எண்ணத்திலே வந்திருக்கூடிய 2 பேரும் என்ன நிறம் தெரியுமா? சும்மா அப்படியே லவா பழம் மாதிரி. கருவாச்சியா தானே? பாவம், அது எம்புட்டு போட்டு அடிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. கருப்பா இருந்துட்டால் இந்த இடத்துக்கு வருகின்றாள். இந்த நிறத்தில் வருகின்றாள். அத்திப்பழம் மாதிரி செவேர்னு வந்து கொண்டிருக்கிறார்கள் 2 பெண்களும். ஆனால் இந்த குறிஞ்சி நிலத்தில் வசிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய கருவாச்சியாக இருந்துட்டாலும் சரிங்க, குளிர்ச்சியான இடத்துல கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்து பாருங்க, கருத்த மேனி கூட சிவந்த மேனி அடங்கி விடும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல அந்த வெள்ளி என்ற பெண்மணி அப்பேற்பட்ட கண்ணன் குமரனுக்காக இடத்தில் அண்ணவள் காவல் படுத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது
அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தீவுலக பொண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா ஒரு தீவுலக பொண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே எப்போது வாழவே இப்போது அந்தந்த பூவே அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தீவுலக பொண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தீவுலக பொண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா உடம்பன எந்திரமா உத்தரவை இன்னைக்கு போட்டு உத்தரவை போட்டு யோசிக்க நேரமில்லை ஒத்திகையை பார்த்து போட்டோம் மத்தையும் கூச்சமில்லை அவசர பெண்ணு ஓலையில் இருக்கு விருந்து பண உலையில் இருக்கு விருந்து சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தேவலக பொண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா ஒரு தேவலக பொண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அப்படியெல்லாம் நன்றி நன்றி திகைக்கின்ற அளவுக்கு இடத்துல அண்ணாவில் காவல் கொடுத்து காத்து கொண்டதாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை எல்லாம் விரைவாக சந்தித்து அவர்களிடத்துல என்ன விஷயம் அவர்களிடத்துல என்ன சரக்கு இருக்கு சரக்குனா படக்கு நிந்திருக்கிற விஷயம் என்ற சரக்கு என்ன இருக்கு என்று அறியவென்ற காரணத்தினாலே சுத்திரம் நீர் ரயிலதும்பும் கொண்டிருந்த இவள் இந்த உலகிற்கு வந்தாள் மிகுந்த தேவர் துந்தி மூலங்கி சாமிக்கு தகுந்த கண்ணசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பும் ஒன்று இவள் இந்த உலகிற்கு வந்தாள் ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் எதற்காக வந்தாள் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியில் அமிர்தபலி சுந்தரவள்ளி இருவருமே திருமாலுடைய கண்கள் அவதரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் அமிர்தபலி தெய்வந்திர வளர்க்கப்பட்டு தெய்வ யானை என்று பெயர் பெற்று சூரபதுமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவள்ளி சுதந்திரவள்ளியாக தினவனத்தில் காவல் வருது காத்துக் கொண்டிருக்கும் மன்னவரை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கே இங்கிருந்து உழைவி தவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆடவரை சந்திப்போம். நாராயணன்